ஆவணப்பட இயக்குனர், எழுத்தாளர், ஊடகவியலாளர், இசைக்கலைஞர் என பன்முகத்திறன் கொண்டவர் திரு ரவி சுப்பிரமணியம் அவர்கள். ஜெயகாந்தன் குறித்த இவரது ஆவணப்படம் பொக்கிஷமாகும். அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கல்யாண்ராமன் சாரை பற்றி, அவருடைய டிரான்ஸ்லேஷன் பற்றி மதிப்பிட்டு பேசி அமர்ந்திருக்கிற அழகரசன் சுசித்ரா ராமச்சந்திரனை விடவும் நான் எதுவும் சொல்லிட முடியாது. ஏன்னா ஐ எம் நாட் ஏ டிரான்ஸ்லேட்டர். ஆனால் இந்த கூட்டத்துக்கு பேச வரணும்னு என்னுடைய நண்பர் சிவகுமார் அவர்கள்ட்ட சாரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி எப்படி சொல்கிறது சார் அப்படின்னு கேட்டேன். அதில் இருக்கிற பெரும்பாலான விஷயங்களை அழகரசன் அதனுடைய பேசேஜை சொல்லி அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு சொல்லி என்.டி. ராஜகுமார், பூமணி, அந்த தேவி பாரதி இவங்களுடைய கதைகள் இதெல்லாம் ரொம்ப அழகாக அதை சொல்லிட்டார். அதை விட சுசித்ரா ராமச்சந்திரன் இன்னொரு படி மேலே போய் அந்த கலாச்சார பண்பாட்டு நுணுக்கங்களை அவர் எப்படி கொண்டு வர்றாரு, சிறு பத்திரிகைக்கும் அவருக்குமான தொடர்பு, அது சும்மா ஒரு 2 மொழி தெரிஞ்சு பண்ணுறது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேச முடியும்? அதை விட நம்ம சசித்ரா தாமோதரன் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன உடல்நல குறைவு, ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, வர முடியாத சூழல் இருந்தாலும் நான் வந்தே தீர்வேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டு ஒரு மணி நேரமாவது வந்துட்டு நான் போயிடுவேன்னு சொல்லி வராங்க. அவங்க ஃபோனில் வந்து அவரோட புத்தகங்களில் படித்ததை பேசிகிட்டே இருந்தாங்க. என்னென்னா இப்படி பண்ணியிருக்காரு, இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க வேற பேச போகிறாங்க. நான் இந்த மொழிபெயர்ப்பை வேறு விதமாக சொல்கிறேன். அதாவது ஒரு துறையிலிருந்து ஒரு டெக்ஸ்ட்லேருந்து இன்னொரு டெக்ஸ்ட்க்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இது என்ன விதமான மாயங்களை ஒரு வாசகனுக்கோ அல்லது ரசிகனுக்கோ தந்துடுது. இளையராஜாவோட ஒரு முறை பேசிகிட்டு இருந்தப்போ அவர் ஒரு முறை உங்களுடைய கவிதையை மெட்டமைச்சதெல்லாம் நிறைய அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் அப்படி கேட்டது மெட்டமைச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவர் உடனே ஒரு 4 மணி வாக்கில் எந்திரிச்சு 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னார். அப்போல்லாம் எனக்கு அது பாதி ராத்திரி. அப்புறம் போனோம். அப்போது அவர் ஒரு கவிதையை வந்து எந்த கவிதையை முதல்ல பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன்னு சொன்னார். இல்லைன்னா எழுதுனதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு இசையமைப்பாளர்னா அது ஏன் பாதிக்குது, எப்படி பாதிச்சுதுன்னு தெரியறது கொஞ்சம் ஒரு கியூரியாசிட்டி. அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் இப்படி கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் அவருக்கு பிடிச்ச ஒரு கவிதையை சொன்னார். அந்த கவிதை வந்து ரொம்ப ஒரு சின்ன கவிதை தான். அந்தி மறைந்த நேரம், நீயும் இல்லை, வாசலிலே காத்திருந்தேன் நெடுநேரம், என்ன செய்வதென தெரியாமல் அந்த புராதன விளக்கு பிறையில் ஒரு சுடரை மட்டும் பொருத்தி விட்டு திரும்பினேன். இதுதான் அந்த கவிதை. இதுதான் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 10 கவிதையிலே இதுதான் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஆல்பத்துக்கு ஒவ்வொன்றா செய்யலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு எடுக்கும்போது செலெக்ஷன் ஆஃப் கமாடிட்டி, செலெக்ஷன் ஆஃப் கண்டென்ட், அது எங்கேருந்து அதே மாதிரி தான் இந்த விஷயம் இருக்குங்கிறதுக்காக நான் அதோட போகிறேன். அவர் அந்த கவிதையை சொன்னார். இந்த கவிதையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொல்கிறது இருக்கட்டும்னே உங்களுக்கு என்ன படுது அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். இல்லை கொஞ்சம் யோசித்து சொல்லுங்களேன், இது இவ்வளோ இதில் வந்து இதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். இல்லை கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா அவர் சொன்னார். அதாவது நான் அப்படி ஒரு அர்த்தத்தை எதிர்பார்க்கல. அந்தி மறைந்த நேரம், என்னுடைய ஆயுளின் அந்தி மறைந்த நேரம், மறைந்து வருகிற நேரம். எனக்கு வயசாகிடுச்சு, உங்களுக்கு தெரியும், நம்ம வெளியில் வேறு விதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் அந்தி மறைந்த நேரம், வாசலிலே காத்திருந்தேன் நெடுநேரம், என்னை கூப்பிட்டுக்கப்பா, நான் வந்து மரணத்துக்கு தயாராக இருக்கேன், நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு உன்னுடைய வாசலுக்கு வந்து நான் காத்திருந்தேன்.
என்ன செய்வதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளே காணோம். என்ன பண்ணுறது? நான் வந்தேன், இன்றைக்கும் வந்தேன், காணோம். அந்த பக்கம் ஒரு அகல் இருந்துச்சு, ஒரு நெருப்பட்டி இருந்துச்சு, அந்த மாடத்தில் பொருத்தி வச்சுட்டு திரும்பிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் அந்த மாதிரி ஒரு இதில் எழுதலை. உடனே நான் சொன்னேன், நீங்கள் இசையில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அந்த கவிதையை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கண்டென்ட்டுக்கு வேறு வித இன்டர்பிரிட்டேஷனே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் அதுக்கு டியூன் போட்டார். டியூன் போட்ட பிறகு நான் அவர்கிட்ட சொன்னேன், அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை, உங்களுக்கு டியூன் ஏதோ வானத்திலேருந்து ஒரு தேவதை கொட்டுற மாதிரி கொட்டுது, நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு நவீன கவிதை இப்போ தான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அது வேறு மாதிரி இருக்கணும். அது கர்நாடிக் மியூசிக் வேண்டாம், ஹிந்துஸ்தானி வேண்டாம், ஃபோக் வேண்டாம், பக்தி பாட்டு வேண்டாம், அப்புறம் மியூசிக்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இல்லை வேற ஒரு புது ஃபார்மில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்டார். எனக்கு அவரை சொல்ல தெரியல. அப்புறம் நான் ஒரு நியோ கிளாசிக்கல் ஃபார்மில் பண்ணலாமே, ஒரு பண் வழியை எடுத்துக்கொண்டு பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன். அது எப்படி இருக்குது அப்படின்னாரு. முயற்சி பண்ணோம், தோல்வி அடைஞ்சால் நமக்கு ஒன்றும் இல்லை, இது என்ன வியாபார வெஞ்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி உடனே அவர் அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் போட்டார். ரொம்ப ரொம்ப நல்லா போட்டார். ஒரு மொழிபெயர்ப்பாளர். அதுபோல தான் அது எப்படி போட்டார்னா, நான் அந்தி மறைந்த நேரம் அப்படின்னு எழுதியிருக்கேன், அதை டிஸ்டர்பே பண்ணல, அதுக்கு ஒரு டியூன் போட்டார். நீயும் இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்னொரு அழுத்தம் கொடுக்குறாரு, ஒரு தீன பாவத்தில் நீயும் இல்லை. வாசலிலே காத்திருந்தேன் ஒரு வரி அப்படியே சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது அந்த வாசலை காத்திருந்தால் அந்த வெயிட்டிங் எவ்வளோ பெயினாக இருக்குமோ அதை டியூனுக்குள்ளே டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, அதுக்குள்ளே கொண்டு வர்றார். என்ன செய்வதென தெரியாமல் அந்த புராதன விளக்கு பிறை, புராதன ஒரு ஆன்டிக் விளக்கு பிறை, அது நம்மளுடைய டெக்ஸ்ட்டு கூட தான் போகிறார். ஆனால் அவர் அதை சொல்லும்போது வேற ஒரு இடத்த கொண்டு வரார். அதைத்தான் நான் கல்யாணராமன் சாரோட அந்த டிரான்ஸ்லேஷனோட கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். புராதன விளக்கு பிறையில் பொறித்து விட்டு திரும்பினேன் அப்படின்னு அதை மிட்டமைச்சார். அதை உங்களுக்கு பாடி காமிச்சிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அப்போ அவர் இப்போ அதை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். ஒரு இசை சிற்பம் போல் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி அப்படின்னு கேட்டார். நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மியூசிக்லாம் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, எப்படி அப்படின்னு அவர் கேட்டார். தெரியல அப்படின்னு சொன்னேன். என்ன நான் தான் தெரியலன்னு சொன்னேன். அது எப்படின்னு கேட்டீங்களா, எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அதை சொன்னேன். அந்தி மறைந்த நேரம் அப்படின்றத ஒரு ஓவியர் கித்தானில் அப்படி அந்தியை வரைகிற மாதிரி அப்படி பண்ணிட்டீங்க. வாசலிலே காத்திருந்தேன் நெடுநேரம்ங்கிற அந்த டியூன்குள்ளரே அந்த வெயிட்டிங்கை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு ஒவ்வொரு வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணாரோ அதையெல்லாம் சொன்னேன். அவர் ரொம்ப எழுந்து போய் அப்படியே எழுதுங்களேன் அப்படின்னு சொன்னார். எழுதுவோம்னே அப்படின்னு சொன்னேன். அது இன்னை வரைக்கும் நடக்கலை. அது எனக்கே ஒரு நாள் எழுதணும். அது போல் கல்யாணராமன் சார் ஒரு மூலப்பிரதியிலிருந்து இந்த பண்பாட்டு கூறுகள், இந்த மொழியினுடைய தன்மை, அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட உள்ளடக்கம், அதை வெளிப்படுத்துகிற விதம் எல்லாமும் அப்படி ஒரு மாயத்தை நிகழ்த்துகிறது. அவருக்கு என்னுடைய பணிவான வந்தனங்கள், வாழ்த்துக்கள். இந்த கவிதையை பாடிட்டு நான் முடிக்கிறேன். அந்தி மறைந்த
தெரியாமல் என்ன செய்வதென தெரியாமல் அந்த புராதன விளக்கு பிறையில் அந்த புராதன விளக்கு பிறையில் ஒரு சுடரை மட்டும் பொருத்திவிட்டு திரும்பினே அந்தி மறைந்த நேரம் நீயும் இல்லை நீயும்